சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது. அதனால் ப்ரொமோஷன் வேலைகளை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு லோகேஷ் கனகராஜ். மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷாப்பின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்துக்கு ஓவர் ஹைப் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக லோகேஷ் கனகராஜ் தொடர்ந்து இந்த படத்தோட ப்ரொமோஷன்க வேலைகளை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு. காரணம், தக் லைஃப் படத்துக்கு எந்த அளவுக்கு ஓவர் ஹைப் வந்ததுனால அந்த படம் ஃப்ளாப் ஆச்சோ அதே நிலைமை கூலிக்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக லோகேஷ் இந்த முடிவை எடுத்திருக்காராம். மேலும் ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு சின்ன அறிவிப்பும் வெளியாகிருக்கு. அதாவது வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் இப்போ தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படம் தலைவருடைய 171வது திரைப்படமாக உருவாகியிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடியை கலெக்ஷன் பண்ணும் என தமிழ் ரசிகர்களால் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியன் ரசிகர்களாலும் எதிர்பார்க்கப்பட்டு வருது. மேலும் இந்த படம் எல்சியூவில் இருக்குமா என்ற கேள்விகள் தொடர்ந்து படம் ஆரம்பித்தப்பதிலிருந்தே கேட்கப்பட்டு வருது. ஆனால் கண்டிப்பாக எல்சியூ கிடையாது என லோகேஷ் சொன்னாலும் ரசிகர்கள் விடுறப்பாடு இல்லை. கண்டிப்பாக கூலி படம் எல்சியூவில் வரும் என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. மேலும் இந்த படத்தின் மீதான ஹைப் கொஞ்சம் ஓவராகவே இருக்குது. அதற்கு காரணம் நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், அமீர்கானாக இருக்கட்டும், லோகேஷாகவே இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து படத்தின் மீதான எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகப்படுத்திட்டாங்க. படத்தோட ஸ்பாய்லர்ஸை அப்பப்போ வெளியிட்டு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்திலிருந்து வெளிவந்த 2 பாடல்கள், சிட்டுக்கு வைபாக இருக்கட்டும், மோனிகா பாடலாக இருக்கட்டும், 2 பாடல்களும் படத்துடைய ப்ரமோஷனுக்கு ரொம்பவே உதவி பண்ணிச்சு. மக்கள் மத்தியிலும் இந்த பாடல் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை ஜூலை 29ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆடியோ லான்ச் அப்போவே ட்ரெய்லர் லான்ச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஆனாலும் லோகேஷ் என்ன முடிவு பண்ணியிருக்காருனா, இந்த படத்துக்கு ட்ரெய்லர் வேண்டாம், ஏன்னா ட்ரெய்லர் இன்னுமே இந்த படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரொம்ப அதிகப்படுத்திட்டோம். அப்படி ஓவர் ஹைப் கிளம்பிடுச்சுன்னா கண்டிப்பாக கமல்ஹாசனுடைய தக் லைஃப் படத்துக்கு ஏற்பட்ட மாதிரியும் இந்தியன் 2 படத்துக்கு ஏற்பட்ட மாதிரியும் தான் இந்த படத்துக்கும் ஏற்படும். அதனால் ட்ரெய்லரை வெளியிட வேண்டாம் என லோகேஷ் முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.